ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் NMK. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லைனிங் பீஸ் வச்சு எப்படி மெயின் பீஸ் கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுக்கோ இல்லையா, அதை வந்து மெயின் கிளாத் மேலே இப்போது பின் பண்ணிக்கோங்க. போட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு ரொம்ப ஒட்டில் வெட்டாதீங்க, கொஞ்சம் கேப்பு விட்டு கட் பண்ணுங்க. லைனிங் பீஸோட மெயின் பீஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணுங்க. அப்போ தான் தைக்கும் போது கொஞ்சம் கரெக்டாக வரும். நம்ம கரெக்டாக வெட்டியிருந்தோன்னா கரெக்டாக வராது. கொஞ்சம் லைனிங் பீஸை விட மெயின் பீஸு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணும்போது கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணுங்கள். லைனிங் பீஸை விட மெயின் பீஸு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தைக்கும் போது கரெக்டாக வரும். நீங்கள் கரெக்டாக வெட்டியிருந்தீங்கன்னா சரியாக வராது. லைனிங் பீஸை விட மெயின் பீஸ் கொஞ்சம் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே வச்சு கட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லைனிங் பீஸ் போட்டு மெயின் பீஸ் கட் பண்ணியாச்சு. இனி அடுத்த வீடியோவில் எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம்.